ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து கோல்டு ETF பத்தின வீடியோ. ஓகே. நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நெறைய கோல்டு ETF இருக்கு. இது எப்படி கம்பேரிசன் பண்ணி எந்த ETF பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம வந்து செல்ஃபா எப்படி டிசிஷன் எடுக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி டிசைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பா கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மாரியே தான் இதுக்கும் டிசிஷன் மெயின் பாராமீட்டர்ஸ் என்னென்ன பார்க்கணுங்கிறத சொல்றேன். ஆக்சுவலி வந்து நம்ம கோல்டு ETF பார்த்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வென் கம்பேர்ட் டு ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கே தெரியும். கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸ்கை ஸ்கை ப்ரைஸஸில் இருக்கு இப்போ. இப்போ ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கிறது ஒன்று வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஜாஸ்தி தேவைப்படும். இன்னொன்று வந்து இப்போ ஃபிசிக்கல் கோல்டு ஸ்டோரேஜும் வந்து இஷ்யூ இருக்கு. லைக் நம்ம வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஃபிசிக்கல் கோல்டு வைக்க முடியாது. இல்லை லாக்கர் ஃபெசிலிட்டி வைக்கணும். அதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு கூட தேவைப்படும். ஸோ இன்டைரக்டாக வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மெத்தடில் இப்போ எஸ்ஜிபிலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் கோல்டு சிட் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்ஸில் போடுறது வந்து அவங்க வந்து நம்மளால வந்து கேரண்டீடாக சொல்ல முடியாது. ரொம்ப ரெப்யூட்டடான ஷாப்ஸே சில இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உம், அந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்குது. ஸோ அது நம்ம வந்து ஃபுல்லாக ரிலை பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அது வந்து ரிஜிஸ்டர்டு இது ப்ரைவேட் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தானே. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ரியலி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இடிஎஃப்ஸ்னு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இதுல நிறைய கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்கு. நிப்பான் இந்தியா கோல்டு இடிஎஃப்ஸ், ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப், எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கோல்டு இடிஎஃப், கோட்டக் கோல்டு இடிஎஃப் நிறைய இருக்கு. பட் இது நான் இப்போ சொன்ன எல்லாமே வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நியர்லி இப்போ பீக் ப்ரைஸ் இருக்குல்ல, இப்போ நியர்லி இன்னைக்கு ப்ரைஸ் வந்து 14,847 கோல்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு பீக் ப்ரைஸில் இருக்கு. எனிவேர் பிட்வீன் 120 to 130 ருபீஸ் இருக்கு. ஓகே. சில பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, டாடா கோல்டு இடிஎஃப் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது, 14 ருபீஸில் கிடைக்குது. ஸோ அப்போ அது வாங்கலாமா, இல்லை மற்ற இடிஎஃப்ஸ் எல்லாமே ஏறக்குறைய ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த டிசிஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அது வந்து இன்வெஸ்டரோடது தான் இருக்கணும். தேர்ட் பர்சன் கேட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன க்ரைட்டீரியா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, நீங்கள் செல்ஃபாக இண்டிபெண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் சைட், அந்த சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இடிஎஃப்ஸும் கம்பேர் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கைடன்ஸ்க்காக இது கொடுக்குறேன். இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனில் எந்த இடிஎஃப்ல வேணுமோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி அந்த அப்லோட் பண்ண வீடியோவும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. இப்போ நான் வந்து டைரெக்டாக அந்த சைட்லேருந்து டேட்டா ஆல்ரெடி எடுத்துட்டு ஒரு எக்ஸல் ஃபார்மில் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ மெயினாக வந்து இடிஎஃப்க்கு வந்து நம்ம போய் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஏயுஎம் பார்ப்போம். ஏயுஎம்னா அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே. அந்த ஃபண்டோட சைஸ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் அதில் எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் அந்த ஏயுஎம். அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம்ல, ஸ்டாக்னு வந்தால் அது அந்த மீனிங் தான் இருக்கும். ஹை லிக்விடிட்டி, அதாவது நீங்கள் ஈஸியாக போய் பையிங் அண்ட் செல்லிங் வந்து பண்ணுற அளவுக்கு, லிக்விடேட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஓகே. அண்ட் லோ ட்ராக்கிங் எரர் இருக்கணும். ட்ராக்கிங் எரர்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கோல்டு ஃபிசிக்கல் கோல்டுக்கும் கோல்டு பீஸ்க்கும் என்னன்னா, இப்போ கோல்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், இன்னைக்கு ஒரு கோல்டு வந்து இந்த வீக்கில் 3% இன்க்ரீஸ் ஆகுது பெர் கிராம் ரேட் அப்படின்னா, அந்த கோல்டு பீஸும் சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே. இப்போ கோல்டு 3% இன்க்ரீஸ் ஆனால் கோல்டு பீஸ் வந்து 3.1% இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா லெஸர் 2.9% இன்க்ரீஸ் ஆகலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல. ஆக்சுவல் கோல்டு 3% இன்க்ரீஸ் அப்படின்னா பீஸ் வந்து இது 3.1 இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 2.9 இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த டிஃபரன்ஸ் வருது பார்த்தீங்களா, 0.1 அப்படிங்கிறது, அதுதான் வந்து ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ட்ராக்கிங் எரர் கூடிய வரையும் வந்து லோயஸ்ட்டாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ சேம் வே வந்து நம்மளோட கோல்டு பீஸோட இடிஎஃபோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு வந்து அதில் ப்ராஃபிட். ஓகே. இதுதான் ட்ராக்கிங் எரர். இந்த பேராமீட்டர்ஸ், அதாவது ஏயுஎம், லிக்விடிட்டி, ட்ராக்கிங் எரர், இதை தாண்டி இன்னொரு முக்கியமானது வந்து ட்ராக் ரெக்கார்ட். ஓகே. எவ்வளோ நாளாக எவ்வளோ வருஷமாக அந்த ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியம். ஓகே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மட்டும் நான் டேட்டா எடுத்திருக்கேன்.
டாடா கோல்டு, நிப்பான் கோல்டு பேஸ். நான் மற்ற இடிஎஃப் ஃபண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, எஸ்பிஐயோடது, கோட்டக், ஐசிஐசிஐ, அதை நான் கம்பேரிசன் பண்ணல. ஏன்னா எல்லாமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தனால இது மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நிறைய கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்குது. மோர் தென் 20-30 கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கம்பேரிசனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஹவுஸ். இப்போ டாடா கோல்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்ட் ஹவுஸ் கீழே வருது? டாடா மியூச்சுவல் ஃபண்டு கீழே வருது. அந்த டாடா மியூச்சுவல் ஃபண்டு கீழே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபண்ட்ஸ் தான் டாடா கோல்டு. சேம் வே இது வந்து நிப்பான் இந்தியா, நிப்பான் கோல்டு பீஸ் வந்து நிப்பான் இந்தியா ஃபண்ட் ஹவுஸ் கீழே வருது. நான் வந்து சொன்னேன்ல, லாங்கஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் கோல்டு பீஸ் தான் வந்து இடிஎஃப், கோல்டு இடிஎஃப்ஸில் நம்பர் ஒன் இந்த மார்க்கெட் வித்தவுட் எனி டவுட். மார்ச் 2007லேருந்து இருக்குது நிப்பான் கோல்டு பீஸ். டாடா கோல்டு வந்து ஜான் 2024, லேட்டஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து அவங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரைஸ் டிசிஷன் வந்து பெஞ்ச் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட டொமஸ்டிக் ப்ரைஸ் தான். அண்ட் ரிஸ்க் கேட்டகரி வந்து ரெண்டுமே ஹை ரிஸ்க் தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஏயுஎம் சொன்னேன்ல, அது பார்த்தீங்கன்னா நிப்பான் வந்து 39,900 crore. ஓகே, ஸோ மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஓவரால் ஏயுஎம் ஆஃப் ஆல் கோல்டு இடிஎஃப்ஸ் புட் டுகெதரில் வந்து நிப்பான் வந்து நியர்லி 1/3 கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, 40,000 crore. ஓகே, பட் டாடா கோல்டு வந்து 2 இயர்ஸாக தானே இருக்குது. ஸோ இந்த டேட்டா எல்லாமே ஏயுஎம் வந்து ஆஸ் ஆன் 31st December 2025 இந்த டேட்டா. ஸோ 2,795 crore ஏயுஎம் இருக்குது. ஸோ நேச்சுரலி ஏயுஎம் வந்து நிப்பானுக்கு தான் ஹையராக இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ் அங்கே இருக்காங்க, நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ், மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹை லிக்விடிட்டி நிப்பானில் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நம்ம வாங்குறோம், விற்கிறோம், நம்மளோட ப்ராஃபிட்டில் வந்து அவங்களுக்கு என்ன, இந்த ஃபண்டு மெயின்டைன் பண்ணி நம்ம வாங்கி ப்ராஃபிட் வாங்கி எடுத்துருவோம். ஓகே, ஸோ ஃபண்ட் ஹவுஸ்க்கு என்ன லாபம்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பென்சஸ் தான், அந்த ஃபண்ட் மேனேஜிங் எக்ஸ்பென்சஸ் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்ஏவி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த கான்செப்ட்லாம் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ என்ஏவி வந்து நம்ம டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது. ஏன்னா வந்து என்ஏவி வந்து இட் ஒன்லி அஃபெக்ட்ஸ் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அலாட்டட். இப்போ என்ஏவி 14 இருக்குது டாடா கோல்டுக்கு ஆஸ் ஆன் டுடே. அண்ட் நிப்பான் கோல்டு பீஸ் வந்து 118.86 இருக்கு. ஸோ இது நம்ம வந்து கம்பேரிசனுக்கு நான் எடுத்துக்கல. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அலாட்டட் தான் என்ஏவி அஃபெக்ட் ஆகும். ஓகே, அசட் அலோகேஷன்னா இப்போ வந்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதை வந்து எப்படி பிரித்து அலோகேட் பண்ணுறாங்க, அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து அதை அந்த அமௌண்ட்டை எப்படி பிரித்து அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ டாடா கோல்டில் வந்து கோல்டில் 97.73%, கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்துட்டு 2.27% அலாட் பண்ணுறாங்க. வெரஸ் நிப்பான் கோல்ட் பீஸ் வந்து கோல்டில் வந்து 98.59%, கேஷில் வந்து 1.41% அலாட் பண்ணுறாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ட்ராக்கிங் எரர் இருக்குது. அந்த அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் வந்து லெஸ் தென் 0.5 ட்ராக்கிங் எரர் இருக்குது. பட் டாடா கோல்டில் பிட் ஹையர். பட் ஆனால் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ வந்து டேட்டா வந்து எனக்கு கிடைக்கல. ஓகே, பட் இட் இஸ் ஹையர் தென் நிப்பான் கோல்ட் பீஸ். அட் த சேம் டைம் நான் ஜஸ்ட் லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இந்த ஜான்வரி வரைக்குமான கம்பேரிசன் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஏப்ரல் 2025 வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் போட் டாடா கோல்டு அண்ட் கோல்டு பீஸ். அதை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னங்கிறத டேட்டாலேருந்து எடுத்துக்கிட்டேன். அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அசம்ஷன் டேபிள் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஜான் 2026, இன்னைக்கு 28 ஜான், இன்னைக்கு வந்து ஹையஸ்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,847 சொல்லுது பியூர் கோல்டோட ரேட், இன்னி ரேட்டு. ஸோ இன்னைக்கு ஹையஸ்ட் வந்து டாடா கோல்டு வந்து 14.59 அண்ட் நிப்பான் கோல்ட் பீஸ் வந்து 124.80 இருக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு லாஸ்ட் ஏப்ரல் 2025 1 lakh ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் அலாட் ஆயிருக்கும். இப்போ வந்து எப்படி வந்து ஸ்டாக்ல வந்து குவான்டிட்டின்னு சொல்லுவோம்ல, இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, இப்போ வந்து கோஃபோர்ஜ் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை குவான்டிட்டின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து இடிஎஃப்ஸை பொறுத்தவரையும் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதனால யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம், இத்தனை யூனிட்ஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே சேம் டைம் ஏன் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி யூனிட்ஸ், என்ஏவி இதெல்லாம் இருக்கும், ஏயுஎம் இதெல்லாம் இருக்கும். பட் ஏன் வந்து ஒரு இடிஎஃப் வந்து ஸ்டாக் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக்கோட சார்ட் எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம சார்ட் வந்து ட்ரேடிங் சைட் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த இடிஎஃப்ஸோட சார்ட்டையும் நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் வந்து இடிஎஃப்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ மிக்சர் ஆஃப் ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. ஸோ நான் வந்து சப்போஸ் லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2025ஓட லோயஸ்ட் வேல்யூக்கு வந்து டாடா கோல்டும் நிப்பான் கோல்டு பீஸும் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். 7.14 அண்ட் 65.5. அப்போ வந்து 1 lakh ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டாடா கோல்டுக்கு வந்து 14,000 யூனிட்ஸும் நிப்பான் கோல்டு பீஸ்க்கு 1,518 யூனிட்ஸும் அலாட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட இன்னைய ரேட்டுக்கு வந்து நான் வந்து செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு 28 ஜனவரி 2026 செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் அமௌண்ட் கிடச்சிருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் 24K பியூர் கோல்டு ரேட்டும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து எந்த இடிஎஃப் செலக்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த 4 ஃபேக்டர்ஸ் வந்து ஏயுஎம், லிக்விடிட்டி, ட்ராக்கிங் எரர் லோயராக இருக்கணும், ப்ளஸ் ட்ராக் ரெக்கார்ட் கொஞ்சம் லென்த்தி ட்ராக் ரெக்கார்டாக இருக்கணும். தட் இஸ் ஃபண்டு இன்எக்ஸிஸ்ட் ஃபண்டோட ஏஜ் வந்து கூட இருக்கணும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நிப்பான் போங்க பிகாஸ் அது ஹை ஏயுஎம் இருக்குது அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. பட் டாட்டா வந்து ஏயுஎம் கம்மியாக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் ஜஸ்ட் வந்து ஆக்சுவல் டேட்டா லாஸ்ட் 8 மந்த்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி எல்லா இடிஎஃப்ஸோட கம்பேரிசனும் எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் என்னங்கிறது நீங்கள் பண்ணலாம். பட் நிறைய பேர் கேட்டது என்னன்னா 20 rupees கீழே இருக்கே அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸும் எடுத்துக்கணும். எப்படி வந்து ஒரு லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? மார்க்கெட் கேப்புங்கிறது என்ன, அந்த ஃபுல் அசெட் சைஸ் தானே, அதே தான் இங்கே ஏயுஎம்ங்கிறது அந்த ஃபுல் ஃபண்டோட சைஸ். ஓகே, ஸோ அந்த கம்பேரிசன் நீங்கள் பார்த்துட்டு லிக்விடிட்டி அண்ட் ஏயுஎம் அண்ட் ட்ராக்கிங் எரர் இது மூணையும் பார்த்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி ஃபண்ட் எதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற லோயஸ்ட் இடிஎஃப் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கோல்டு அண்ட் டாடா சில்வர் தான். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனலோட லிங்க் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.